நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம். இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதாரம், அதிவேகமாக வளரும் நாடு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தின் அடுத்த மையம் என்பது போன்ற செய்திகளை தினமும் செய்தித்தாள்களிலும் சமூக ஊடகங்களிலும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நாட்டின் பொருளாதாரம் லட்சக்கணக்கான கோடிகளில் வளர்கிறது என்றால் நம் கைக்கு வரும் மாத சம்பளமும் சாமானிய மக்களின் வாங்கும் திறனும் ஏன் வளரவில்லை? காய்கறி விலை, மருத்துவ செலவு, கல்வி செலவு ஆகியவை இந்த நாட்களில் மிகவும் உயர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நமது சேமிப்பு ஏன் குறைந்து கொண்டே போகிறது? மக்களின் கடன் சுமை அதிகரித்தது எப்படி? அப்படி என்றால் நாம் வளர்கிறோம் என்றால் எங்கே வளர்கிறோம்? வளர்ச்சியின் அந்த முடிவு யாருக்கு செல்லுகிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். இன்றைய வீடியோவில் புள்ளி விவரங்களின் மாயாஜாலத்திற்கு பின்னால் மறைக்கப்பட்டிருக்கும் இந்திய பொருளாதாரத்தின் கசப்பான நிஜங்களை, இந்திய பொருளாதாரமும் எண் விளையாட்டின் மாயாஜாலமும் என்ற தலைப்பில் விரிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் காவோலை எடிசன். முதலில் இந்த ஜிடிபி எண்கள் நம்மை எப்படி ஏமாற்றுகின்றன என்று பார்ப்போம். ஒரு நாட்டின் ஜிடிபி உயரும் போது நாம் பேப்பர்களில் பார்த்தால் சராசரி தனிநபர் வருமானம் உயர்ந்தது போல் காட்டப்படும். ஆனால் இது ஒரு புள்ளி விவர மாயை. இந்தியாவில் உருவாகும் பொருளாதார வளர்ச்சியின் பெரும்பகுதி நாட்டின் மேல்தட்டில் இருக்கும் வெறும் 1 முதல் 10% பணக்காரர்களின் கைகளுக்கு மட்டுமே செல்லுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். நாட்டின் சில கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு பல்லாயிரம் கோடிகள் உயரும் போது அது ஒட்டுமொத்த நாட்டின் சராசரி கணக்கில் சேர்க்கப்படுகிறது. விளைவு, உங்கள் வருமானம் உயராவிட்டாலும் காகிதத்தில் உங்கள் வருமானம் உயர்ந்ததாக ஒரு போலி பிம்பம் உருவாகிறது. உண்மையில் பணவீக்கத்தையும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தையும் ஈடுகட்ட முடியாமல் சாமானிய மற்றும் நடுத்தர வர்க்க மக்களின் வாங்கும் திறன் நாளுக்கு நாள் கீழ் நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. உலக வங்கியின் தரவுப்படி இந்தியாவின் மொத்த ஜிடிபி உலக அளவில் 5வது இடத்தில் இருந்தாலும் தனிநபர் வருமான பட்டியலில் இந்தியா உலகளவில் 130க்கும் கீழே உள்ள இடங்களுக்கு தள்ளப்பட்டு விட்டது. நம்மை விட பல சிறிய நாடுகள் கூட நமக்கு மேலே அந்த பட்டியலில் உள்ளன என்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்று. அப்படி என்றால் இந்த தலைகீழான நேர்மறையான வித்தியாசம் எவ்வாறு உருவானது? இந்தியாவில் மேல்தட்டில் உள்ள 1% பணக்காரர்கள் நாட்டின் மொத்த சொத்தில் 40%க்கும் அதிகமான பங்களிப்பை கொண்டுள்ளனர். அதுபோல கீழ்த்தட்டில் உள்ள 50% சாமானிய மக்கள் நாட்டின் மொத்த சொத்தில் வெறும் 6.4% பங்கை மட்டுமே கொண்டுள்ளனர். இது பிரிட்டிஷார் நம் நாட்டை ஆண்ட காலத்தை விட இந்தியாவில் தற்போது வருமான ஏற்றத்தாழ்வு அதிகமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்ததாக நாம் பேச போவது சுயசார்பு. இந்தியாவில் இன்று பலவிதமான மாயாஜால விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம். நாம் உலகின் 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறோம். சில நேரங்களில் 4வது இடத்தை கூட நாம் வாய்ச்சவடால்களால் கைப்பற்றி கொள்ளுகிறோம். நாம் யாரையும் நம்பி இருக்கவில்லை என்பது போன்ற மாய பிம்பையை ஏற்படுத்துகிறோம். ஆனால் உண்மை நிலை என்ன? வெளியுறவு கொள்கைகளில் நாம் என்னதான் அண்டை நாடுகளை எதிர்த்து பேசினாலும் இது எல்லாம் சாதாரண மக்களுக்காக காட்டப்படும் பிம்பம். நிஜத்தில் இந்திய சந்தை எந்த அளவிற்கு சீனாவை நம்பி இருக்கிறது தெரியுமா? சீனா எதிர்ப்பு என்ற அரசியல் முழக்கங்களுக்கு மத்தியிலும் அரசனுடைய கொள்கைகள், சீன பொருட்களை வாங்க வேண்டாம் என்று நமது பிரதமர் கூட அடிக்கடி முழக்கமிடுவது வழக்கம். அவை எல்லாம் மேடை முழக்கங்களாகத்தானே இருக்கின்றன அன்றி அவற்றிற்கான முன்னேற்பாடு செயல்பாடுகள் இந்தியாவில் உற்பத்தி துறையில்
அரசு அளிக்கும் பங்களிப்பு ஆகவே இன்று வரை பூஜ்ஜியமாகவே இருந்து வருகிறது. இத்தகைய சீன எதிர்ப்பு முழக்கங்களுக்கு மத்தியிலும் சீனாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்வது குறைந்தபாடில்லை. நாம் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன்கள், கணினிகளின் உதிரி பாகங்கள் ஆகியவை, மேலும் இந்தியாவை உலகின் மருந்தகம் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நாம் உலகிற்கே அத்தனை மருந்துக்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த உயிர்காக்கும் மருந்துகளுக்கான மூலப்பொருட்கள் 70% மேல் சீனாவில் இருந்து தான் வருகின்றன. சிறிது நாட்களுக்கு முன்னால் கூட சீனா திரைமறைவில் ஒரு செயலை நிறைவேற்றியது. இத்தகைய ஏபிஐ என்று சொல்லப்படும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கான மூலப்பொருட்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்துவதாக அறிவித்தது. இதனால் இந்திய மருத்துவத்துறையை ஆட்டம் காணும் நிலைக்கு சென்றது. இப்பொழுதும் நாம் அந்த மூலப்பொருட்களின் மூலமாகத்தான் மருந்துகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல எதிர்கால தொழில்நுட்பங்களான சோலார் பேனல்கள், மின்சார வாகன பேட்டரிகள் என அனைத்துக்குமே நாம் சீனாவைத்தான் நம்பி இருக்கிறோம். அவர்கள் தரவில்லை என்றால் இதுபோன்ற தொழில்கள் மிகுதியாக பாதிக்கப்படும். சொந்தமாக உள்கட்டமைப்பும் உற்பத்தி துறையையும் பலப்படுத்தாமல் வெறும் விளம்பரங்களால் மட்டுமே சுயசார்பு அடைந்துவிட முடியாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்திய வணிக அமைச்சகத்தின் தரவுப்படி எல்லை மோதல்களுக்கு பிறகும் சீனாவுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஆண்டுக்கு $100 பில்லியன் கடந்து சாதனை படைத்துள்ளது. அதாவது இந்தியா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களின் மதிப்பு அமெரிக்க டாலர்களில் $110 பில்லியனுக்கும் அதிகம். ஆனால் இந்தியா சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதோ வெறும் 15 அல்லது 16 பில்லியன் டாலர்கள் மட்டுமே. சிந்தித்து பாருங்கள், நாம் எவ்வளவு நம்முடைய பணத்தை சீனாவிற்கு அனுப்ப வேண்டியுள்ளது. அதுவும் நாமே நமக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம் சீன பொருட்களை வாங்க வேண்டாம் என்றும். இத்தகைய இரட்டை வேடம் அரசு ஏன் செயல்படுத்துகிறது என்றால், இந்திய அரசிற்கு வேறு வழிமுறைகள் இல்லை. உற்பத்தி துறை மொத்தமாக இந்தியாவில் செத்து கிடக்கிறது. அதுபோல மருத்துவத்துறைக்கு தேவையான 70% செயலூக்க மூலப்பொருட்கள், அதாவது ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட், இப்பொழுதும் கூட சீனாவில் இருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றன. அதோடு சேர்த்து இப்பொழுது புதியதாக ஒரு முழக்கமும் நாம் சேர்த்து கொண்டுள்ளோம். ஏஐ மற்றும் டிஜிட்டல் புரட்சி. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் கைகளால் உழைக்கும் இளைஞர்களுக்கும் சாதாரண பட்டதாரிகளுக்கும் தரமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் வேலைவாய்ப்பை உருவாக்கும் உற்பத்தி துறையை விட்டுவிட்டு ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? பெருநிறுவனங்கள் ஆட்குறைப்பு என்ற முறையில் பெரும் லாபம் அடைகின்றன. ஆனால் இளைஞர்களுக்கான ஆரம்ப கட்ட வேலை வாய்ப்புகள் பறிபோகின்றன. சிறிய சிறிய வேலைகள் கூட இப்பொழுது இல்லாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. இன்னும் இதே நிலைமையில் 10-15 வருடங்கள் செல்லுமானால் இந்திய இளைஞர்களுக்கு வேலையே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகவும் வாய்ப்புள்ளது. அடித்தட்டு மக்களின் வயிற்று பசியையும் வேலை வாய்ப்பையும் தீர்க்காத எந்த ஒரு ஏஐ புரட்சியும் ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டு வர்க்கத்திற்கு மட்டுமே பயன்படும் வெறும் விளம்பரமாகவே மிஞ்சும். ரிசர்வ் வங்கியின் கணக்குப்படி இந்திய குடும்பங்களின் நிகர நிதி சேமிப்பு, அதாவது அவர்களுடைய நெட் ஃபினான்சியல் சேவிங், கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக குறைந்த அளவாக ஜிடிபியில் வெறும் 5.2% சரிந்துள்ளது. அதே நேரத்தில் சாமானிய மக்கள் தங்கள் குடும்ப செலவுகளையும் மருத்துவ மற்றும் கல்வி செலவுகளையும் சமாளிக்க செய்யும் நிதி சார்ந்த கடனானது
பெருமளவுக்கு உயர்ந்துள்ளன. எனவே நண்பர்களே, சர்வதேச அரசியலில் வல்லரசுகளின் போட்டிகளுக்கு நடுவே இந்தியா தன் இடத்தை நிலைநிறுத்த முயல்வது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அது வெறும் இமேஜ் மேக்கிங்காக இருக்கக்கூடாது. உலக அரங்கில் காட்டப்படும் வல்லரசு பிம்பமும் பொருளாதார எண்களும் சாமானியனுக்கு தட்டில் சோறாக வந்து விழாது. அது வெறும் ஏமாற்று வேலை மட்டுமே. நமக்கு தேவை காகிதத்தில் காட்டப்படும் ஜிடிபி எண்கள் அல்ல, சாமானிய மனிதனின் கையில் இருக்கும் வாங்கும் திறன், தரமான கல்வி, மருத்துவம் மற்றும் நிலையான வேலைவாய்ப்பு. ஆகவே வெறும் இமேஜ் உருவாக்கலை விடுத்து அரசு நல்ல செயலில் ஈடுபட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும். அதற்காக இந்த அரசானது ஆவண செய்யுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள் காவோலை எடிசன். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆழமான அரசியல் மற்றும் பொருளாதார பகுப்பாய்வுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.